2வது அத்தைக்கு மூத்த மகன் வீட்டுக்கு சும்மா கதை பேசக்குன்னு போயாச்சுது. அங்கே கதை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் கிடச்சிச்சுது. எங்கள் 2வது அத்தை வீட்டில் எல்லாரும் சேர்ந்து மஞ்சள் தண்ணி வைக்காங்கன்ட்டு. மஞ்சள் தண்ணியா? மஞ்சள் தண்ணினா நம்ம போகாமலா அப்படின்ட்டு படன்னு 2வது அத்தை வீட்டுக்குன்னு கிளம்பியாச்சுது. ஒரு வீட்டில் உரிமையாக போய் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றோன்னா அது பெரிய கொடுப்பனை. நான் போனோன்னே எங்கள் மூத்த அத்தைக்கு பேத்தி அப்படி கூலாக ஒரு சர்பத் கொண்டு தந்தா. நான் வீடியோ எடுக்காமல் இருந்தோன்னே எங்கள் 2வது அத்தை மக கேட்டா, நீ என்ன வீடியோ எடுக்கலையான்ட்டு. அப்படி நம்மளை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இங்கே என்னோ மஞ்சள் தண்ணி வச்சிங்களாமே, நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் மூத்த அத்தைக்கு மக விஜிலா, பொங்கலை வைக்க மஞ்சளை எடு மைனின்னு என்ன பாட்டு. அது மஞ்சள் தண்ணியெல்லாம் காலி ஆகிட்டு, ஆனால் நாங்கள் சாப்பிடும் போது ஒன்றை நினச்சிட்டே தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு வேற. இந்த மஞ்சள் தண்ணி கடலோர கவிதைகள் மூவி இருக்குல்ல, அந்த எடுத்த ஊரில் உள்ள ஃபேமஸான ரெசிபி. அது முட்டம் தான் எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு ஊர். எங்கள் அம்மாவே எங்கள் ஆச்சிட்டம் தான் இந்த ரெசிபி படிச்சுக்கிட்டாங்க. எங்கள் ஆச்சி இல்லாட்டாலும் அந்த ரெசிபி இப்போவும் இருந்துகிட்டே இருக்குது.